குட்டீஸ் இப்போ நம்ம 19th செஞ்சுரியில் கைடி மாப்பர்சன் பப்ளிஷ் பண்ண ஷார்ட் ஸ்டோரியான தி நெக்லஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் அவர் மெட்டீரியலிசம் அண்ட் 19th செஞ்சுரி ஃப்ரெஞ்ச் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சிருக்காரு. இந்த கதையில் மெட்டில்டா அப்படிங்கிற லேடி வந்து ஒரு நெக்லஸை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த நெக்லஸ் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. மெட்டில்டா ஒரு சாதாரண கிளர்க் ஃபேமிலியை சேர்ந்தவ. அவளுக்கான லக்ஸுரினஸ் மேலே அவ்வளோ பெரிய மோகம் இருந்துச்சு. ஆனால் இப்படி சாதாரண குடும்பத்தில் பிறந்ததுனால அவளுக்கு சாதாரண ஒரு ஹஸ்பண்டு தான் அமைஞ்சிச்சு. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் ஒரு சின்ன அஃபிஷியலாக இருக்கிறார். அதாவது அவர் வந்து பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. அவரும் கிட்டத்தட்ட ஒரு கிளர்க் மாதிரி தான். அதனால அவளோட லைஃப் வந்து அதே போல் எப்போவுமே அன்ஹாப்பியாக ஒரு புவரராகவே இருந்திருக்கு. அவளுக்கு வந்து வீடு டெக்கரேட்டிவாக இருக்கணும், கர்டைன்ஸ் நல்லா இருக்கணும், அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அழகாக இருக்கணும், சாப்பிடும்போது சில்வர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் வந்து ஆசைப்படுறா. ஆனால் அவளுக்கு அமைஞ்சிருக்கிறது எல்லாமே உடஞ்சி போன சோஃபா, கிழிஞ்சு போன கர்டைன், இந்த மாதிரி ஒரு புவரரான லைஃப் இருக்குது. அதனால அவள் எப்போ பார்த்தாலுமே சோகமாகவே தான் இருப்பாள். ஆனால் அவள் ஹஸ்பண்ட் அவளுக்கு அப்படியே ஆப்போசிட். எது இருக்கோ அதில் கண்டென்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள். இது அவளுக்கு கடுப்பாகவே இருக்கும். சில சமயம் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். அவளோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே வெல்தியான ஃபேமிலியை சேர்ந்தவ. அவளை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். ஆனால் அவளுடைய அந்த லக்ஸுரினஸை, அந்த வெல்தியான ஸ்டேட்டஸை பார்க்கும்போதே இவளுக்கு ஏண்டா வந்து இங்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழுகையாக அழுகுவாளாம். ஸோ இவளை பொறுத்த வரைக்கும் இவள் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஒரு லைஃப் ஸ்டைல்னு எதுவுமே இல்லை. இப்படி போராராக இருக்க லைஃப் ஸ்டைலை நினச்சா அவள் எப்போவுமே அன்ஹாப்பியாகவே தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு என்வலப்போட இவளை மீட் பண்ண வரான். வந்தவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் ஜனவரி 18th மண்டே அன்னைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கான இன்விடேஷன்ஸை பெருசாக யாருக்கும் கொடுக்கல. நான் உனக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக மெட்டில்டா கிட்ட நீட்டுறான். ஆனால் அவளோ அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு, இதை வச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, உங்ககிட்ட தான் தேட்டர் ட்ரெஸ் இருக்கும்ல, அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவள் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்துட்டு, சரி உனக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவள் சொல்கிறான், எனக்கு சரியாக தெரில, ஆனால் ஒரு 400 ஃப்ராங்க்ஸ் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டதான் அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுது. ஏன்னா அவன் ஒரு 400 ஃப்ராங்க்ஸை வந்து அவன் ஹண்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருப்பான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, மெட்டில்டாவை பார்த்து ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த காசை உனக்கு எடுத்து தரேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மெட்டில்டா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டான். ஆனால் இன்னும் அவள் சோகமாக இருக்கா. ஏன் இப்படி சோகமாக இருக்கேன்னு லாய்சல் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்கா, ஆனால் இதுக்கு மேட்சாக என்கிட்ட நெக்லஸ் இல்லை, அதாவது என்கிட்ட எந்த ஒரு ஜுவல்லுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, நீ வந்து பூ வாங்கி வச்சுக்கோ, அது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே அங்கே ரொம்ப வெல்தியாக சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க, அவங்களுக்கு மத்தியில் நான் வந்து கேவலமாக ஒரு பூ வச்சுட்டு போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறா. இதை கேட்ட லாய்சல் உடனே என்ன சொல்கிறான்னா, பத்தியா நீ உன் ஃப்ரெண்டை மறந்துட்டா, அவகிட்ட போய் ஒரு நெக்லஸை நீ கடனாக வாங்கிட்டு வந்து போட்டுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டதும் இவளுக்கும் ஆமாம்ல, எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்லையே, சரி நான் போய் மேடம் ஃப்ராய்ஸ்டரை பார்த்துட்டு நான் ஏதாச்சும் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்கு நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அவளோட வார்ட்ரோப்பில் இருந்து நெக்லஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. நெக்லஸ், பிரேஸ்லெட்டு, கோல்டு, டைமண்டு, சில்வர்னு எல்லா மாதிரியான இதுவுமே காட்டுறா. எதுவுமே மெட்டில்டாக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. அப்போ வந்து கடைசியாக ஒரு பிளாக் சாட்டின் பாக்ஸ்குள்ளே இருந்து ஒரு நெக்லஸ் எடுக்கிறா, டைமண்ட் நெக்லஸ். அது வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதே எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் ஃப்ரெண்டும் ஓகே நீ இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. உடனே அந்த நெக்லஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறா மெட்டில்டா. பார்ட்டியோட நாளும் வந்துருச்சு. அந்த பார்ட்டியிலேயே மெட்டில்டா தான் ரொம்பவே அழகாக இருந்திருக்கா. மற்ற எல்லா பொண்ணுங்களுமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அழகாக இருந்திருக்கா. அந்த அழகுலேயே குடிச்சிட்டு அங்கேயே ராத்திரி 4 மணி வரைக்குமே 2 பேருமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கு வேகமாக கிளம்பி வெளியில் வந்திருக்காங்க. அப்போ வந்து லாய்சல் வந்து இவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதாவது வீட்டுக்கு போகும்போது திரும்ப இதே காஸ்டியூமில் போக முடியாதுல்ல, அதனால வேறு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை போட்டுட்டு ஆஹா யார் கண்ணிலையும் படாமல் ஓடிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு மெட்டில்டா வெளியில் ஓடுறா. ஆனால் லாய்சல் தான் பிடிச்சிட்டு, இரு இப்படியே நம்ம போக முடியாது, நம்ம கேபில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபில் ஒன்று பிடிச்சி அதில் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் தன்னோட அழகை அந்த கண்ணாடியில் பார்க்குறான். அந்த ட்ரெஸ் எல்லாம், நம்ம அந்த நெக்லஸ், அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அப்போ தான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அவள் கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸை காணோம் அப்படின்ட்டு.
அவங்களும் ட்ரெஸ்ஸோட பாக்கெட்டில் வந்த வழி போன வழி அவங்க வந்த கேபெல்லாம் கூட தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் கேபும் கிடைக்கல. சரி, இந்த மாதிரி கேப் டிரைவர்ஸ் யாராச்சும் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் ரிவார்ட் தரோம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. எது செஞ்சுமே அந்த நெக்லஸ் கிடைக்கவே இல்லை. சரி, இதுக்கு வேறு மாதிரியான ஏதாச்சும் டூப்ளிகேட் ரெடி பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும், அது வரைக்கும் அவகிட்ட டைம் கேளு அப்படிங்கிற மாதிரி லாய்சல் சொல்லிடுறான். உடனே இவளும் என்ன செய்கிறானாக்கா ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறா. அதில் என்ன சொல்கிறான்னா, நீ கொடுத்த நெக்லஸோட கிளாஸ்ப்பை வந்து நான் உடச்சிட்டேன், அதை மட்டும் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேலஸ் ராயலில் போய் இதே மாதிரி டைமண்ட் நெக்லஸ் ஒன்றை வந்து 40,000 ஃப்ராங்க்ஸ்க்கு வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதாவது இவங்கிட்ட ஏற்கனவே ஒரு 18 ஃப்ராங்க்ஸ் அவங்க அப்பா கொடுத்த காசு இருக்குது. அதோட வேறு கொஞ்சம் கடனெல்லாம் வாங்கி இந்த நெக்லஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு வழியாக கடனெல்லாம் வாங்கி இருக்கிற காசையெல்லாம் எடுத்து இந்த நெக்லஸை வாங்கி எப்படியோ மேடம் ஃப்ராய்ஸ்டருக்கு அமுச்சிடுறாங்க. அப்போ வந்து மேடம் ஃப்ராய்ஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, இருந்தாலும் நீ இதை சீக்கிரம் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் நல்ல வேளை அவள் திறந்து பார்க்கல, அதனால இவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த வீட்டையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப இன்னும் புவரான லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறாங்க. ஒரு அட்டிக்கில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் வந்து வேலைக்காரவங்க முன்னாடி இருந்தாங்க, இப்போ அவங்களும் கிடையாது. எல்லா வேலையுமே இவ தான் செய்யணும். அதனால இவ பாடியில் இருக்கிற அந்த அழகு, பியூட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி ஹார்டாக ரகடாக இவ ஆயிட்டா. இப்படி அவள் ஆனதை நினச்சா ஒரு சில நாள்லாம் அழுவாலாம். நம்ம மட்டும் அந்த நெக்லஸை தொலைக்காமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாமோ இருந்திருக்கும்ல. ஒரு தின் லைன் தானே இருக்குது லக்குக்கும் இப்படி வீணாக போன வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கா. இப்படியே ஒரு 10 வருஷம் ஆகிடுது. 10 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு வழியாக எல்லா காசையுமே கட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு நாள் சண்டே அவள் வந்து மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மேடம் ஃப்ராய்ஸ்டரை அவளோட குழந்தையோட நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறா. அந்த மேடம் ஃப்ராய்ஸ்டர் வந்து இன்னும் யங்காக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சார்மிங்காக இருக்கிறாங்க. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சரி, அவகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. உடனே அவளும் வந்து பேசிட்டு, என்னப்பா நீ அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டியே, என்ன நீ அவ்வளோ அழகாக இருப்பா, இப்போ இவ்வளோ ஒரு மாதிரி ரக்கடாக வித்தியாசமாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அதுக்கு மெட்டில்டா என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன்னோட நெக்லஸை நான் வாங்கிட்டு போனேன்ல, அதை ஆக்சுவலி நான் தொலைச்சதுனால திரும்ப நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடன்பட்டு இவ்வளோ என் வாழ்க்கையில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்ட மேடம் ஃப்ராய்ஸ்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற மெட்டில்டா, நான் உனக்கு கொடுத்த நெக்லஸ் வந்து முதல்ல டைமண்டே கிடையாது, அது வந்து சும்மா டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அதோட விலை வெறும் 500 ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட மெட்டில்டா ஷாக் ஆகி நிற்கிறா. அதோட இந்த கதை முடியுது. இந்த கதையோட முக்கியமான அம்சமே இந்த கதையில் இருக்கிற ஐரணி தான். மெட்டில்டா ஒரு டூப்ளிகேட் நகைக்காக அவள் வாழ்க்கையவே இழந்திருக்கா, அது ஒரிஜினல் அப்படின்னு நினச்சி. அது ஒரு ஐரணி அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று அந்த ஃப்ரெண்டே வந்து ஆக்சுவலி டூப்ளிகேட் தான் வச்சுருக்கா. ஸோ அவளுமே வெளியில் தான் பார்க்க ஒரு லக்ஸுரியான லைஃப்பை வாழ்கிற மாதிரி தெரியுது. பட் அவள் வச்சுருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட். அவளுமே வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தன்னை வெல்தியாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பியரன்ஸை தான் அவள் க்ரியேட் பண்ணியிருக்கா. இவன் அந்த அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லை அதே சமயம் மெட்டில்டா இந்த லக்ஸுரினஸ் மேலே ஆசைப்பட்டதாக இருக்கட்டும், ரெண்டுமே 19th சென்ச்சுரி ஃப்ரெஞ்ச் சொசைட்டி எவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு காட்டுது. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.